ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் அனுமதி கேட்போம். அந்த அனுமதியில் மிகவும் பணிவுடனும் பக்தியுடனும் கேட்போம். நமது கவனத்தை முழுமையாக நமது இதயத்திற்கு கொண்டு வந்து அன்னையிடம் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அன்னையிடமிருந்து வருகின்ற அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகளானது நம்மால் உடனடியாக நமது இதயத்திலும் சகஸ்ராராவிலும் உணர முடியும். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளது. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் அறியாமைகளையும் அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் அன்பு தத்துவம் எங்களுள் முழுமையாக நிரம்பி இருக்க நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கடலை விட பெரியதான இதயம் கொண்டவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. நாங்கள் பெறுகின்ற அந்த ஆனந்த உணர்வானது மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள். தாயே, எங்களின் இதயம் தங்கள் அன்பால் நிரம்பி இருக்கட்டும். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனம் மெதுவாக நமது சகஸ்ராரம். இப்பொழுது 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात्
माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, தங்களுக்கு எதிராக நாங்கள் இழைத்துள்ள அனைத்து தீயவைகளையும் தயவு செய்து அதற்காக எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களுக்கு தாங்கள் உணவு, நீர், உடை மற்றும் தங்குமிடம் அனைத்தையும் கொடுக்கிறீர்கள். எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் இருக்கின்ற தங்களை போன்ற அந்த தாராள குணமும் அன்பு குணமும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயி, தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயி, எங்களின் எல்லா கவனச் சிதறல்களிலிருந்தும் எங்களுக்கு பற்றின்மையை தந்தருளுங்கள். தாயி, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, அனைத்து விதமான மாயைகளை உருவாக்கி அதிலிருந்து தெளிவை தெளிவுபடுத்துபவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாய், தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது தங்களின் பூரணமான அன்பை பெறுவதற்கும் தங்களின் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்கும் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து தங்களின் அன்பின் மூலமாகவும் தங்களின் தத்துவத்தின் மூலமாகவும் எங்களை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அறியாமைகளை அகற்றிவிடுங்கள். எங்களை தங்களின் தூய அன்பால் ஆசிர்வதித்து எங்களுக்கு தூய அறிவை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் எங்களின் சிந்தனைகளை தெளிவுபடுத்தி எங்களை எப்பொழுதும் எதிர்காலத்தின் பயத்திலிருந்து தயவு செய்து மீட்டெடுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அகங்காரத்தையும் கோபத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தத்துவத்தின் மூலமாக எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்து அதன் மூலம் தெய்வீகத்தின் தூய அறிவையும் ஞானத்தையும் எங்களுள் நிலைநிறுத்தி எங்களின் செயல்களில் சமநிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான சமநிலையற்ற தன்மைகளையும் எதையும் ஆராய்ச்சி செய்து எங்களின் சிந்தனைகளை அளவுக்கு அதிகமாக கொண்டு செல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் அனுதினமும் செய்கின்ற தியானத்தின் மூலமாக எங்களின் மனமும் எங்களின் செயலும் தியான நிலையிலிருந்து சமநிலையில் இருக்க தங்களின் தத்துவத்தின் வாயிலாக எங்களை தயவு செய்து நெறிப்படுத்துங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தாங்களே எல்லா ஆரம்பத்திற்கும் ஆரம்பமானவர், எல்லா ஆதாரங்களுக்கும் ஆதாரமானவர், ஓங்காரத்தின் ஓசையாவே. தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் அன்பை பெறுவதற்கு கள்ளம் கபடமற்ற குணம் உடையவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்களும் அதற்குரிய குணங்களை முழுமையாக பெறுவதற்கு தங்களின் ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்கிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் தூய ஆத்மாவின் தூய மூலாதார சக்கரத்தின் குணங்களை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கணேசா, தங்களை நாங்கள் வணங்குகிறோம். எங்களின் இடா நாடியில் ஏற்படுகின்ற சிந்தனைகளும் வலது நாடியில் ஏற்படுகின்ற சிந்தனைகளும் தங்களிடத்தில் சரணடையட்டும். ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்களுக்கு தெய்வீக ஞானமான தங்களின் ஞானத்தை தந்தருளுங்கள். எங்கள் மீது அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களுக்குள்ளிருந்து உங்களை தயவு செய்து வெளிப்படுத்துங்கள். மந்திரம். ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः.
கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேசரின் 12 பெயர்களை நாம் கூறி ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவோம். ஸ்ரீ சுமூகா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சுமூகா நமோ நமः. ஸ்ரீ ஏகதந்தா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஏகதந்தா நமோ நமः. ஸ்ரீ கபிலா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கபிலா நமோ நமः. ஸ்ரீ கஜகர்ணகா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கஜகர்ணகா நமோ நமः. ஸ்ரீ லம்போதரா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லம்போதரா நமோ நமः. ஸ்ரீ விகட. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விகட நமோ நமः. ஸ்ரீ விக்னநாச. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விக்னநாச நமோ நமः. ஸ்ரீ கணாதிப. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணாதிப நமோ நமः. ஸ்ரீ தூம்ரகேது. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ தூம்ரகேது நமோ நமः. ஸ்ரீ கணாதியக்ஷா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணாதியக்ஷா நமோ நமः. ஸ்ரீ பாலச்சந்திரா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பாலச்சந்திரா நமோ நமः. ஸ்ரீ கஜானனா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கஜானனா நமோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாய், எங்களின் மூலாதார சக்கரத்தை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களின் மூலாதார சக்கரம் தங்கள் அன்பாலும் ஸ்ரீ கணேசரின் ஞானத்தாலும் நிரம்பியிருக்க அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் அனைத்து சக்கரங்களும் ஸ்ரீ கணேச தத்துவம் கொண்டிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடது இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் கால்களாலோ செய்யப்பட்ட அல்லது உடலால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவறான செயல்களையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் காதுகளாலோ அல்லது கண்களாலோ மனதாலோ செய்யப்பட்ட அல்லது செய்யப்படாத எல்லா தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தங்களின் சிவ தத்துவம் எங்களுள் நிலை பெற்று அதன் மூலம் அன்பு தத்துவத்தை நாங்கள் பரிபூரணமாக பெறுவதற்கும் எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கவும் தயவு செய்து தாங்கள் ஸ்ரீ சிவசக்தியாக இருந்து அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அருளால் எங்களுக்குள் இருந்த அனைத்து மாயைகளும் அகற்றப்பட்டிருக்கிறது. தங்களின் அன்பை உணரும் நாங்கள் அந்த அன்பை மற்ற அனைவருக்கும் கொண்டு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் ஹிருதய சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். அதன் மூலம் தங்களின் தரிசனத்தை நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சிவசக்தி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவசக்தி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு தியானத்தின் சக்தியை தந்தருளுங்கள் அம்மா. எங்களின் தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற நிலையை பெறுவதற்கும் அதன் மூலம் பரமானந்தத்தின் அனைத்து ஆனந்த நிலையை உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்கு நிரானந்தத்தின் ஆனந்த நிலையை தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நாம் இதே நிலையில் வைத்திருந்து ஸ்ரீ கணேஷ அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं
ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् गकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं
रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். The whole of Sydney, I think, has been dinched for their flowers. And such nice things to say. The cards and the letters and the beautiful poems. The children are singing beautifully. Words fail to express the feelings of such jubilation and such sincere feeling of happiness. You needed a mother to look after you, to care for you, and to be able to transform you with lot of wisdom. So every birthday I find that Sahajogis are also expanding their hearts and realizing that they are no more drops, but they are part and parcel of the ocean. And that the ocean itself is going to strengthen them and look after them. It's the ocean that is going to nourish them. And the same ocean is going to guide them. So the connection between a drop and an ocean has to be fully established. So the limitations of a drop have to be absolutely dissolved into the greatness of the ocean. With care and with nice things to say, we can improve the depth of the collectivity. And with sincere desire to be collective,
the desire to be collective has to be very sincere. So, this expanse of your being will start. The first thing is needed a sincerity to yourself. Of course, because we are coming from a drop status, from a drop, a little limited drop, from that phase. So, we get engulfed again and again into those limitations. But we must see our own vision, what you will be in future, what you want to be in future. Thus, this sincerity itself to the idea that you want to be collective itself will break all barriers. If you are sincere to any purpose, anything, then you forget the time, you forget the labor, you forget everything, you want to achieve it. Even in small things. Now this sincerity comes from where? There are two things which work out sincerity. Firstly, you must see for yourself what is Sahaja Yoga, what it has given you. It has given you realization. It has given you that wider vision. It has given you collective consciousness. It has given you thoughtless awareness and doubtless awareness. It has made a new personality out of you, like an egg becoming a bird. And now you are a bird and you cannot go back to the shell again. Once you realize what Sahaja Yoga has done for you, and also realize what you have achieved in that. That is, you have achieved the knowledge, knowledge of Kundalini, which was a secret knowledge all these years. Absolutely secret knowledge. Nobody knew about it. It was all underground. All the knowledge about Kundalini you have very clearly, without going to any college, school, university, anywhere. Without going to any laboratories, you have experimented with it. You found out what is Kundalini. You have seen with your own eyes, you have seen the rising of the Kundalini. You have given realization to people. Already you have experienced not only the cool breeze of the Holy Ghost, but you have also experienced your own powers. Also you have seen that you have really become so much different from what you were in your knowledge of understanding things. So if your knowledge is so much with you, and that you are entitled to raise the Kundalini of others, which was not done by any great saints before, by any great seers, Maharshis, all these great people who lived. Only very, very few people had this capacity to raise the Kundalini. All these years that you have got it. You understand what are the chakras, and you can diagnose it, even the children can do it. Which we don't realize is something so great. At a human level, we didn't know a word about it. We never even had heard the word Kundalini. And in such a short time, you have become so knowledgeable. That's the blessing of Sahaja Yoga. So when you see this, that you have so much knowledge, and the light of your attention
how it works. And then you see so many blessings that work out. And how automatically, just without doing anything, you achieve results. You are amazed. And you can't understand how it has happened, how it has worked out. Suddenly I was there, this happened. Suddenly I was there, that happened. How? This ocean is every moment, into all details, working out things. All these happenings should open your eyes to the fact that you are no more like an ordinary human being, that you are sages now, that you are saints. So our attitude has to be changed. So many human beings are still animals. You can see the way they are killing, the way they are behaving. They are not even human beings. We live with them. We see them every day. They are criminals, and not only that, but they have very low level of culture in them. We can easily call them as animals. Then we have some human beings who are half animals and half human beings. Then we have some human beings who are really human beings, who are seekers. Pudevan Basa, let them come forward if they want. Pudevan Basa. And this understanding of what you have achieved in Sahaja Yoga should immediately make you realize what you are. And when it all has happened to us, automatically you should be very sincere about it. You must feel that something really we have achieved is something so great. So we have to be sincere. Mentally also, you should feel that way. So this is first thing you do is to mentally feel that is so important. It is so important. It is so valuable. You become very sincere about it. But the second part is different, where you see something, you know something, and you start opening your heart about it. In the second part, you have to open your heart. So the sincerity comes from an open heart. If your heart is not open, you cannot be sincere. Now what does it mean that your heart is not open? Let us see. You are born again, you have got your realization, also it is your birthday in a way. But in the growth of your knowledge and understanding, you have not kept pace with your heart. But what is the reason for that? What is it that keeps your heart like that? You can discover very easily that your heart rules the body, rules your brain, everything. Because if your heart stops, everything stops. But if your brain stops, heart won't stop. So heart is the most important thing, and it governs the whole being within you. Now this special instrument, which is very delicate, which circulates also,
is like a stone, how will it pulsate? So when we say enlarge your heart, it means that the stoniness of your heart has to be melted away. But how does it become stony? We have to go to the roots of that. It becomes like a stone because the heart controls the brain. As there are 7 auras on your brain, in the same way there are 7 auras on your heart. And all those auras are the ones which control the auras of the brain. Now, on the brain, as you know, there are 2 institutions of ego and conditionings, which starts pressing the brain too much. As a result, all these auras get pressed. So the auras which are surrounding the heart also get pressed. But brain can think, yes, this is very good, I know how to raise Kundalini, I know how to do this, everything I know, part there is. It doesn't become stony that way. It can think. Anybody who is a stone-hearted fellow can think, like Hitler. So the brain does not get affected by the conditioning of the ego to such an extent that it becomes like a stone, it cannot think. If it is ego too much, just closer in the brain will be better. Go on falling, I am holding it on. If it's an ego, then a person may become stupid. But he thinks all. He really becomes stupid. Anybody who is an egoist, whose agya is catching, becomes a stupid fellow, no doubt about it. You see in his behavior, whenever he talks, the way he is trying to do anything, it's such a show off, and he becomes a stupid fellow. Any wise person can see that he is such a stupid man. So, what we find that mind is covered with the superego, but it does not make a person with a brain which is stony. On the contrary, it makes a person a stupid person, not a stone-headed. And such a stupid man can go on talking all kinds of things. And you can immediately recognize such a stupid man, no different. The other side of it is the conditionings in the mind. That's even a worse thing, very sly. Because somebody has the conditionings, he doesn't come out of it. He doesn't show off. But he's sly. And his brain is covered with such ideas which are asahaj. Like somebody saw me in a puja washing my hands and giving that water. They said, why do you take the water which is washing mother's hands? So the other one said, mother has got such tremendous vibrations in her hands that when we wash them, the vibrations come in. Oh, he couldn't believe it. Because the conditionings are that whenever you wash your hands, only the dirt comes out. So they can't think of vibrations. All such conditionings are there in the mind of people. Because of these conditionings, they cannot take to heart. But what happens? That they think about it in a very sly manner, tell lies, talk nonsensical things, and try
to convince you that they are right. They are not stupid, but they are idiotic. They talk like idiots. And that idiotic thing you accept. There is no wisdom in it. So one fellow is a stupid fellow, another one is an idiot. Between the two lies the Sahaja Yogi. So this conditioning makes the brain pervert, but it doesn't make it a stone. Only what makes it a stone is that if he is born with some sort of a mental derangement that he cannot think. Otherwise, the brain goes on thinking, whether with conditionings or with thinking. It goes on thinking. Such a brain should not affect the heart, because heart affects the brain. But the auras which are manifested from the heart start becoming dull or disappearing. So the auras around the heart are very sensitive and they feel no use throwing light on the brain. They start becoming smaller and smaller, and that's how the heart becomes small. Because they have no purpose in life then. So they start becoming smaller and smaller. As a result, the heart becomes small. We call somebody is very small-hearted fellow, is a chicken-hearted fellow. Or we always say such a man is a stone-hearted person. All this happens because of the conditionings and the ego of the human mind. And the result is felt by the heart becoming a stone, because heart is a sensitive thing. Brain is not that sensitive. If you put something soft in the water, it becomes hard. But if you put a stone in the water and boil it, it won't. So heart being very sensitive and delicate becomes like a stone, as if boiled in the heat of the brain waves. And it becomes a very hard stone. It does not know how to say even one word which is nice. It goes on hitting people all the time, saying things which one should not have said. All the time thinking, what should we say to hurt another person? How should I try to really mislead another person? Because it's a sly attitude. The ego part, the heart becomes again frozen with ego. And then the heart thinks, not thinks, but heart cannot emit any auras to the brain. The brain starts thinking that now the area of heart is finished. The heart cannot control us anymore. Then the heart starts thinking that I will do all the work myself. The head starts saying. And the heart becomes small, stony, it doesn't act. So now the brain takes over. The brain takes over and then brain starts itself acting in a manner that we can't understand. They behave like animals, they behave like satanic people, they become very cruel, and they do not know how to really say something good to others. There's a kind of a very false pride in them, and such people go on hurting others, insulting others, till they meet another one like them, and then both of them collapse.
That's the only snag in the whole thing. Otherwise, we would have been finished by now. But because the two persons with ego cannot be together, they neutralize each other. So thank God, we are saved from that. மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். என்ன ஒண்ணுயா சத்தமே இல்லை. தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் ஸ்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.